இந்த லேண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா, உங்களுக்கு வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பெற்ற லேண்ட். இது ரேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் ரேட் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 1750 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து 21 நாள்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளும் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பேங்க் லோன் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர், அதாவது திருமலைசிலேருந்து திருவள்ளூர் போற ரோட்ல அரண்வாயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த அரண்வாயில்ல கொப்பூர்ன்ற இடத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா 2வது கிலோமீட்டர்லயே காவியா கார்டன் சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்டோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 40 அடி ரோடு இருக்கு, 24 அடி ரோடு இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லயும் வந்து அஃபோர்டபுள் சைஸ்ல இருக்கு பிளாட்ஸ். அண்ட் ஆல் டைரக்ஷனும் வந்து அவைலபிள். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இபியும் வந்து இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 வீடு ஒரு கம்பெனி கூட ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. நீங்க ரெடி டு ஆக்குபைடும் எடுத்துக்கலாம் அண்ட் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்பஸுக்கும் இந்த லேண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தும் இந்த ரோடு வழியா நம்ம வந்து வந்துடலாம். அண்ட் பூந்தமல்லியில இருந்து திருமலிசை திருவள்ளூர் ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த வழியில வந்துடலாம். போக்குவரத்து எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். இந்த இடத்துக்கான அப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நியர்பை வந்து ஒரு 7வது 8வது கிலோமீட்டர்லயே திருவள்ளூர் வந்து வந்துருது. இது திருவள்ளூர் பத்தி வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம். இது வந்து ஒரு சேட்டலைட் நகரம். இந்த நகரத்துக்கான டெவலப்மெண்ட்டுகளை வந்து அரசு வந்து கவனம் செலுத்தின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளூர்னு சொன்னா நம்ம சென்னை மாநகரம் எல்லா இடத்துலையுமே வந்து தெரியும். அந்த திருவள்ளூர் இப்ப எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ல இப்ப இருக்கு. திருவள்ளூருடைய அனைத்து டெவலப்மெண்ட்டும் இந்த சைட்டுக்கு வந்து பெரிய வளர்ச்சியை, பெரிய கிரௌத்தை வந்து கொடுக்கும்.